அதுக்கப்புறம் வேலை செஞ்சாகணும். என்ன பாக்குறீங்க? எல்லாரும் ரொம்ப அதிகமா விளையாடிட்ட மாதிரி தெரியுது. அப்ப நாம வேலைய ஆரம்பிக்கலாமா? ஏக்கா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறோம்க்கா. நான் சொன்ன நிபந்தனை மறந்துடுச்சா? அட, இங்க ஏகப்பட்ட பசங்க இருக்காங்க பாருங்க. என்னப்பா இது? அங்க பாத்தீங்களா சோள கொல்ல பொம்மை மாதிரி எவ்வளவு சாக்லேட் பொம்மைங்கன்னு. எவ்வளவு பெரிய கடிகாரம் பாருங்க. ஆனா இதோட முள்ளு நகரவே மாட்டேங்குதே. சீக்கிரம் ஆகட்டும் பசங்களா. இந்த இடத்துல சிந்தி இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் நீங்க சுத்தம் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் சாக்லேட் நதியில இருந்து சாக்லேட் மரங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து ஊத்தணும். அது மட்டும் இல்ல, அச்சோ இத செய்யறதுக்கு கரைஞ்சிருவானே. இந்த வேலைய செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள 24 மணி நேரம் ஓடி போயிடும். சாப்பிட்டுக்கிட்டே வேலை செய்வோம். ஐயோ. என்ன இந்த கடிகாரத்துல முள்ளு நகரவே மாட்டேங்குது. இத பார்த்து வேலை செஞ்சா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க எல்லாரும் சூனியக்காரியோட மாய வலையில மாட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அங்க இருக்கிற கடிகாரம் ஓடவே ஓடாது. அதோட இந்த உலகத்துல ராத்திரியே வராது. அந்த சூனியக்காரி இருக்கால, அவ நம்ம கிட்ட ஆசையா பேசி இதுல மாட்டி விட்டுட்டா. இப்ப அடிமைங்க மாதிரி நம்மள வேலை வாங்குறா. நீ பல வருஷமா இங்க இருக்கியோ? அந்த விஷயத்தை யோசிச்சா 100 வருஷம் தாண்டிட்ட மாதிரி இருக்கு. என்னங்கடா வம்பா போச்சு. எனக்கு இந்த உலகமே வேண்டாம். நிறைய சாக்லேட் சாப்பிட்டா நாக்கு பூச்சி வரும். நான் போறேன் போ.